கோட்டபாயாவும் கைது செய்யப்படலாம். உதயகம்பன்பில. இலங்கையில் எரிபொருள் நெருக்கடிக்கான மாற்று முயற்சி. வாரத்தில் 4 நாள் வேலை திட்டம். யாழ் மாவட்ட எரிபொருள் விநியோகம் தொடர்பில் விசேட கலந்துரையாடல். மாகாண சபை தேர்தலை நடாத்த நிதியொரு தடை அல்ல. தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர். புதிய தேசிய ஊடக கொள்கை வரைவு அமைச்சரிடம் நேரடியாக கையளிப்பு. தமிழர்கள் சீனர்களுக்கு எதிரானவர்கள் அல்லர். வடக்கு கிழக்கு முதலீடுகள் தொடர்பில் சீன தூதுவர். அனுரவை பதவி விலக்குவதற்கான சுப நேரம். எதிர்க்கட்சிகளுக்கு திலித் ஜேவீர அழைப்பு. போர் பதற்றம் நீடித்தால் உள்நாட்டு அபிவிருத்திகளுக்கு ஆபத்து. அமைச்சரின் முன்னெச்சரிக்கை. ரவிகரன் எம்பியின் தொடர் அழுத்தம். குஞ்சுகால் வெளியில் அத்துமீறி உப்பளம் அமைக்கும் செயற்பாட்டை இடைநிறுத்த நடவடிக்கை மேற்கொண்ட முல்லை மாவட்ட செயலாளர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியிலிருந்து விலகுவதற்கான சுப நேரத்தை நாங்கள் தீர்மானிப்போம் என சர்வஜன அதிகாரம் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் திலித் ஜேவீர தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். ஜனநாயகம், மனித உரிமை மற்றும் இன நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம். இந்த அரசு ஜனநாயகத்துக்கு புறம்பாக செயற்பட்டு வருகிறது. அரசின் பலவீனமான நிர்வாகத்தால் தான் நாட்டில் தற்போது எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோக கட்டமைப்பில் பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்களை சாட்டி நமது நிர்வாக தவறுகளை மறைக்க அரசு முயற்சிக்கிறது. ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகுவதற்கான சுப நேரத்தை நாங்கள் அவருக்கு வழங்குவோம். எனவே இந்த அரசுக்கு எதிரான அனைத்து எதிர்க்கட்சிகளின் நிபந்தனைகளின்றி ஒன்றிணைய வேண்டும். மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த இந்த அரசில் பல ஊழல் மோசடிகள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக நிலக்கரி கொள்வனவில் இடம்பெற்ற மோசடி தொடர்பாக இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நாட்டின் தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் நாட்டுக்காக ஒன்றிணைந்து அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும். அதற்காக அனைவருக்கும் நான் அழைப்பு விடுப்பதாக தெரிவித்துள்ளார். இலங்கையில் நிலவும் எரிபொருள் நெருக்கடிக்கு மாற்று தீர்வாக வாரத்தில் 4 நாள் வேலை முறைமையை அறிமுகப்படுத்துவது குறித்து அரசு பரிசீலனை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கான விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி தலைமையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அரசு துறைகளின் தலைவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் அத்தியாவசிய சேவைகளுக்கான எரிபொருள் விநியோகம் தொடர்பான முன்மொழிவுகளையும் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் 4 நாள் வேலை வாரத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து இறுதி தீர்மானம் எடுக்கப்படக்கூடியதால் அதற்கான பொருத்தமான பரிந்துரைகளை முன்வைக்குமாறு துறைத் தலைவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ் மாவட்ட எரிபொருள் விநியோக நிலைமைகள் தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றது. கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர்ச்சூழலினால் எரிபொருள் தொடர்பில் சிக்கல் நிலைமைகள் எழுந்துள்ள நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் எரிபொருட்களை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கான பொறிமுறைகளை உருவாக்கி அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி முன்னெடுத்து செல்வது குறித்து ஆராயும் நோக்கில் குறித்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. QR கோட் வழங்குவதன் ஊடாக ஓரளவு கட்டுப்படுத்த முடியும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் QR கோட் வழங்கியதன் பிறகு, அதாவது இன்றைக்கு மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை இது அரசாங்கத்தாலோ அல்லது இங்கே இருக்கின்ற மக்களால் உருவாக்கப்பட்ட ஒன்றல்ல. இது உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமையின் காரணமாக ஏற்பட்ட ஒன்று. அதனால் அரசாங்கத்தின் மீது மக்கள் வெறுப்பை தாண்டுகின்ற அல்லது அந்த வகையான செயற்பாடுகளுக்கு மக்கள் செல்ல மாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. ஒரு சிலர் வேண்டுமென்றே யாராவது எதிர்கட்சிகள் திட்டமிட்டு ஏதாவது செய்தாலே தவிர வேறு எதுவும் கிடையாது. மக்களுக்கு இன்றைக்கு தெரியும் மக்களுக்கு. மறுபக்கம் அப்போ அதனால் அப்போ நாங்கள் பார்க்கின்றோம், நாளையிலிருந்து சகல பெட்ரோல் செட்டுகளுக்கும் பாதுகாப்பை பலப்படுத்துகின்ற நடவடிக்கை, போலீஸ் பாதுகாப்பை பலப்படுத்துகின்ற நடவடிக்கை எடுத்து எங்களுடைய DH அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நாளையிலிருந்து இதற்கான நடவடிக்கை, இன்றிலிருந்து இதற்கான நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று அதிகமான வரிசை எதுவும் ஏற்படுமாக அந்த வரிசையை பராமரிக்கின்ற வேலை விஷயமாக எங்களுடைய பிரதேச செயலாளர் ஊடாக அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அப்போ அந்த வகையில்
எந்த விதமான வரிசை வந்தாலும் கூட அந்த வரிசையில் ஏற்படுகின்ற வரிசையில் இருக்க வேண்டுமாக இருந்தால் வெயிலில் வாடுவார்களாக இருந்தால் அல்லது எந்த விதமான பாதுகாப்பற்ற நிலை இருந்தால் அவர்களுக்கான பாதுகாப்பு நிலையங்கள் அல்லது ஹட் போன்றவற்றையும் கூட பெற்று கொடுத்து அந்த மக்கள் தங்குவதற்கான அல்லது மலசல கூட வசதிகள் இல்லாமல் இருக்கும்போது அவைகளையும் கூட பெற்றுக் கொடுப்பதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது. அப்போ இந்த நடவடிக்கைகளை நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய பிரதேச செயலாளர்களுடன் நாங்கள் பேசியிருக்கின்றோம். அப்போ அந்த பிரதேச செயலாளர்கள் அந்தந்த நிலையங்களுக்கு சென்று பார்வையிட்டு அதற்கான ஆக்கப்பூர்வ நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதனால் நாட்டில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைமை காரணமாக அடுத்த வாரம் முதல் வாரத்தில் 5 நாட்களுக்கு பதிலாக 4 நாட்கள் வேலை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. புதன்கிழமை விடுமுறை நாட்களாக பிரகடனப்படுத்த இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இரவுக்கு எங்களுக்கு தெரிய வரும் பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் எப்படி இயங்க வேண்டும் அல்லது அதற்கான பொறிமுறைகள் என்ன என்பதும் அப்போ அந்த பொறிமுறைகளுக்கு ஏற்ப மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு எதுவுமல்ல. அதாவது தயவு செய்து அனாவசியமான செலவுகள் போக்குவரத்து பயணங்களை தணிப்போம். ஏனென்றால் இது முழுவதும் அது நாட்டு மக்களுக்காக ஏற்பட்டிருக்கின்ற அனர்த்தம். அப்போ இந்த அனர்த்தத்திலிருந்து நாங்கள் ஓரளவாவது எங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இன்னைக்கு இருக்கின்ற எரிபொருளை கொஞ்சம் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். அதே நேரத்தில் அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் சீனாவோடு பேசியிருக்கின்றோம், தருவதாக கூறுகின்றார்கள். ரஷ்யாவோடும் பேசியிருக்கின்றோம், தருவதாக கூறுகின்றார்கள். இந்தியாவோடு பேசினோம். ஏற்கனவே இந்தியா IOC மூலமாக 2 கப்பல் மசகு எண்ணெய் வருவதற்கு இருந்தது. அது இப்பொழுது கொண்டு வரவில்லை. அவர்கள் நாங்கள் இந்தியாவோடு பேசி அவர்களிடம் கேட்டு தயவு செய்து எங்களுக்கு நீங்கள் கொண்டு வருவதாக கூறிய 2 கப்பல் மசகு எண்ணெயாவது கொண்டு வாருங்கள் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அதற்கும் அவர்கள் ஓகே பண்ணியிருக்கின்றார்கள். அப்போ அந்த வகையில் அரசாங்கம் என்ற வகை அது மாத்திரமல்ல மேலும் பல நாடுகளோடு நாங்கள் இது சம்பந்தமாக பேசி கொண்டு வருகின்றோம். அதனால் இன்றைக்கு நாட்டிலும் உலகத்திலும் இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கின்ற நன்மதிப்பு ஒன்று இருக்கின்றது. அப்போ அந்த நன்மதிப்பையும் நல்ல முறையில் பயன்படுத்தி மக்களை கஷ்டத்தில் வீழ்த்தாது பாதுகாத்துக் கொள்வது எங்களுடைய அரசாங்கத்தினுடைய தேவையும் நோக்கமாகும். அப்போ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகின்ற இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டை தவிர்ப்பதற்கும் அதில் ஒரு சில கட்டுப்பாடுகளை விதித்து ஓரளவு சிக்கனத்தை கடைபிடித்து இப்போது இருக்கின்ற எரிபொருள்களை இன்னும் கொஞ்சம் மிச்சப்படுத்தி கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும். ஆனால் கடந்த 2 வாரங்களாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய விஷயமாக இது நாள் வரைக்கும் எங்களுக்கு 6 லட்சம் மெட்ரிக் டன் தேவைப்பட்டது. மெட்ரிக் டன் 6000 மெட்ரிக் டன். அப்போ ஆனால் இப்போ கடந்த காலங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது 10,000க்கு அதிகமாக விற்பனையாக இருக்கின்றது. மக்கள் சேகரித்து வைத்திருக்கின்றார்கள். அண்மையிலும் கூட ஒரு சிலர் கைது செய்யப்படுகின்ற பொழுதும் கூட சில வீடுகளிலிருந்து 100 லிட்டர் 500 லிட்டர் அப்படியெல்லாம் எடுத்திருக்கப்பட்டிருக்கிறதாக ஒரு பொண்ணு இருந்த போதிலும் கூட அது காரணம் வேறு எதுமல்ல, மக்கள் கடந்த கால அனுபவங்கள் இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் அவ்வாறான நிலைமை நாங்கள் சொல்கின்றோம். அவ்வாறான நிலைமை எதிர்காலத்தில் நாங்கள் சொல்ல போகணும்னா அவ்வாறான நிலை கடந்த காலத்தில் ஏற்பட்ட நிலைமை அல்ல, இனி ஏற்படுமாக இருந்தால் இதை விட எல்லோருமே பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் ஏற்படும். அதனால் நாங்கள் நினைக்கின்றோம், நாங்கள் பிரார்த்திக்கின்றோம், இந்த யுத்தம் தொடரக்கூடாது. இந்த யுத்தத்தை தொடர்வதற்கான பொறிமுறையில் இன்றைக்கு யாரும் கிடையாது. அமெரிக்காவும் கிடையாது, அதே போன்று ஈரானும் கிடையாது. ஏன்னா எல்லோருமே கஷ்டத்தில் வீழ்ந்திருக்கின்றோம். அந்த கஷ்டத்தில் வீழ்ந்ததன் காரணமாக இந்த யுத்தத்தை ஆரம்பித்த அன்றே இதில் வெல்வோம் என்று நினைத்தவர்கள் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள். அப்போ அதனால் அதே நேரத்தில் இந்த யுத்தத்தை ஆரம்பித்து வீழ்த்தப்படும் என்கின்ற கூறுகின்ற நாடுகள் முன்னேறி இருக்கின்றது. இதில் ரஷ்யா விழுந்துவிடும் என்று நினைத்தார்கள். ரஷ்யாவில் இன்றைக்கு எண்ணெய்க்கும் இல்லாத அளவுக்கு அதிகமான எண்ணெய் கொள்வனவு அங்கு இருக்கின்றது.
சீனா வீழ்ந்துவிடும் நினைத்தார்கள். இல்லை, அதுவும் அப்படி. மறுபுறத்தில் ஈரான் எடுத்துக்கொண்டால் கூட இன்றைக்கு யுத்தத்தை தொடர்ந்து செய்வது என்கின்ற நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். அதன் மூலமாக எண்ணெய் விலையை அதிகரித்து அதன் மூலமாக அழுத்தத்தை ஏற்படுத்தி அந்த அழுத்தத்தினூடாக யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று அவர்களுடைய நோக்கமாகவும் இருக்கின்றது. எது எவ்வாறான போதிலும் கூட அந்த பிரச்சனைகள் அது அவர்களுக்குரிய பிரச்சனை, எங்களுக்குரிய பிரச்சனை வேறு எதுவும் இல்லை. இருக்கின்ற எரிபொருளை கட்டுப்படுத்தி ஓரளவு சிக்கனப்படுத்தி இன்னும் ஒரு 10-20 நாட்களுக்கு மிச்சப்படுத்திக் கொள்வதே போதிய தேவையாக இருக்கின்றது. அந்த தேவைக்காக வேண்டி மக்களிடம் நாங்கள் மிக மிக வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். எந்த விதமான கலவரமின்றி, எந்த விதமான உங்கள் சிரமத்துக்கு எங்களை மன்னித்து விடுங்கள், எந்த விதமான கலவரங்களின்றி இருக்கின்றதை பகிர்ந்து கொண்டு நேர்த்தியான முறையில் அமைதியான முறையில் இவைகளை பெற்றுக்கொண்டு செயற்படுவோம் என்று மிக மிக அன்பாக பண்பாகவும் மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டோம். முல்லைத்தீவு கரைத்துறைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் கொக்கு தொடுவாய் குஞ்சுக்கால் வெளியில் உள்ள தமிழ் மக்களின் பூர்வீக தனியார் காணிகளில் உப்பளம் அமைப்பதற்கு மகாபலி அதிகார சபை பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு முறையற்ற விதத்தில் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் அங்கு தமிழ் மக்களின் பூர்வீக தனியார் காணிகளில் பெரும்பான்மை இனத்தவர்கள் அடாவடித்தனமாக அத்துமீறி உள்நுழைந்து உப்பளம் அமைக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர். எனவே குறித்த அத்துமீறிய உப்பளம் அமைக்கும் செயற்பாட்டை உடனடியாக தடுத்து நிறுத்துமாறு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தொடர்ச்சியாக உரிய தரப்பினருக்கு அழுத்தங்களை வழங்கி வந்தார். இந்த நிலையில் குறித்த உப்பளம் அமைக்கப்படும் இடத்தின் நில உரிமை தொடர்பில் ஆராயும் வரை குறித்த உப்பளம் அமைக்கும் செயற்பாட்டை இடைநிறுத்துமாறு முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் உமா மகேஸ்வரன் மகாபலி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகத்துக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். உலகளவில் போர் பதட்டம் இன்னும் 2 மாதங்களுக்கு மேல் தொடருமாக இருந்தால் அது உள்நாட்டில் நாம் முன்னெடுக்கும் அபிவிருத்தி பணிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற துணைப்பொருளின் கீழ் மறுமலர்ச்சிக்கான பாதையாக யாழ் மாவட்டத்தில் 117.04 மில்லியன் ரூபாய் செலவில் காரைநகர் சுற்றுவட்ட வீதியின் புனரமைப்பு பணிகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மேலும் தெரிவிக்கையில் வனவள திணைக்களம் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களம் ஆகியவற்றின் கட்டுப்பாட்டில் உள்ள மக்களின் காணிகளை விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதில் உள்ள சில நிர்வாக சிக்கல்கள் வெகு விரைவில் தீர்க்கப்படும். யாழ் மாவட்டத்தின் தீவு பகுதியிலிருந்து மக்கள் பெருமளவு வெளியேறியுள்ளமையினால் அப்பிரதேசங்கள் சோபை இழந்து காணப்படுகிறது. நாம் தற்போது உட்கட்டமைப்பு அபிவிருத்திகளை செய்வதால் அப்பகுதிகளில் மக்கள் மீண்டும் சொந்த பிரதேசங்களில் வந்து குடியமரலாம். மேலும் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள போர் பதட்டம் காரணமாக சித்திரை புத்தாண்டுக்கு பின்னர்